ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு முருங்கைக்கீரை சூப்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கை பிடிச்ச அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, கிராம்பு 3 கிராம்பு, இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதோடு சேர்த்து பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். பூண்டும் இஞ்சியும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. அதையும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு தக்காளி, ஒரு பெரிய நாட்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கீரையை போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 கப் ஆஃப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப்பு ஊற்றிருக்கேன். இன்னும் 2 கப்ஸ் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கீரை சூப்பு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் டெய்லி ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நான் கார்ன்ஃப்ளவர் பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது எதுக்காக ஊற்றுறோம்னாக்கா திக்னஸ்க்காக ஊற்றுறோம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சிச்சுனாக்கா சூப்பு ரெடி ஆகிடும். சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பெப்பர் போட்டுக்கோங்க. தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.